ஆக்சுவலா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆஷிஷ் நெஹ்ராவோட ரோலை வந்து ரொம்பவே லைட்டரா எடுத்துக்கிறோம். ஆனா ஜிடி வந்து லாஸ்ட் 2 வருஷமா செமையா பெர்ஃபார்ம் பண்ண முக்கியமான காரணம் வந்து ஆப்வியஸ்லி ஆஷிஷ் நெஹ்ரா தான். ஏன்னா பிஹைண்ட் த சீன்ஸ்ல இருந்து அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா அது மோட்டிவேஷனலா இருக்கட்டும், இல்ல வாட் எவர் ஸ்ட்ராட்டஜியா இருக்கட்டும், என்னைக்குமே அவரோட 100% ஏன் சம்டைம்ஸ் மோர் தென் 100% அவர் கொடுப்பாரு. அந்த அளவுக்கு ஃபோக்கஸ்டா இருப்பாரு ஒரு கிரிக்கெட் மேட்ச்ல. நீங்க வேணா பாருங்க, பவுண்டரி லைன் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா அந்த ஒரு 360 டிகிரி வந்து பாத்தீங்கன்னா அவர் எப்பவுமே நோட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன அட்வைசஸ் ஏதாவது தேவைப்பட்டாலும் வந்து பாத்தீங்கன்னா இமிடியேட்டா ஃபீல்டர் மூலியமா கேப்டன் கிட்ட அந்த இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுவாரு. ஸோ ரொம்ப ஒரு விஜிலண்டான ஒரு பர்சன். அண்ட் அந்த வகையில தான் வந்து பாத்தீங்கன்னா லைக் லாஸ்ட் ஓவர் உமேஷ் யாதவ் போடணும்ன்றது ஒரு இன்ஸ்ட்ருமெண்டலா இருந்தது வந்து பாத்தீங்கன்னா ஆஷிஷ் நெஹ்ரா தான். ஆப்வியஸ்லி அவங்களுக்கு இருந்த ஆப்ஷனும் வந்து பாத்தீங்கன்னா உமேஷ் யாதவ் தான் அங்க. புரியுதா உங்களுக்கு? எஸ், உமர் சாய் இருந்தாரு. பட் உமர் சாய் நியூ பால் நல்லா போடுவார். பட் உமேஷ் யாதவ் தான் இருந்தாரு. பட் எனிவே உமேஷ் யாதவ் கலக்கிட்டார் ஆக்சுவலா, அதான் உண்மையா சொல்ல முடியும். அண்ட் அவரே வந்து பாத்தீங்கன்னா லைக் சுப்னம் கில்ல பாராட்டினாரு. ஏன்னா நான் வந்து ஒரு பவுண்டரி ஒரு 6 கொடுத்துறேன், பட் கில் வந்து இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம்ன்ற மாதிரி ஒரு கம்ஃபர்ட் லெவல் கொடுத்தாரு. அது எனக்கு ரொம்பவே ஈஸியா இருந்தது. ஸோ ஆஷிஷ் நெஹ்ரா ரோலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.